ஹலோ மிஸ், ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஐயோ வேணாங்க ப்ளீஸ். என்னங்க வேணாங்க? இல்ல நீங்க திடீர்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களோன்னு பயம். அந்த விஷயத்தை தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அமுக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ங்களே. இது வேற விஷயம். அப்படின்னா நீங்க என்ன ரொம்ப துன்புறுத்துறீங்க. கண்ணு முடிச்சா நீங்க, கண்ணு மூடினா நீங்க என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. அதுக்காக நீங்க என்ன சுத்தி வரணுமா? அது இல்லைங்க, நேத்து ஒரு கனவு கண்டேன். அத உங்ககிட்ட சொல்லனா என் தலையே வெடிச்சிடும். அந்த தலையில என்ன இருக்கு? வெடிக்கட்டுமே, யாருக்கு என்ன நஷ்டம்? என்னங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல ஒரு பர்வமே இல்லைங்களா? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். நான் கண்ட கனவை நீங்க கேட்காம போக முடியாது. நான் விட மாட்டேன். சரி சொல்லி தொலைங்க. நான் பீச்ல ஓடி வந்துகிட்டே இருக்கேனுங்க. திடீர்னு பாக்குறேன் நீங்களும் என் கையை பிடிச்சி ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க. நார்மல் ஸ்பீட்ல தானே? இல்லைங்க, ஸ்லோ மோஷன். அப்பதானே கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு புல் தடுக்கி கீழே விழுறேன். பீச்ல ஏதுங்க புல்லு? சரி, மண் தடுக்கி கீழே விழுறேன். நான் மட்டும் இல்லைங்க, உங்களையும் எடுத்துக்கிட்டு விழுறேன். அடடா, உங்க உடம்பு பூ மாதிரி அவ்வளவு மென்மைங்க. ஐயோ, முட்டில வலிக்குதுங்கிறீங்க. நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் முதுகு வலிக்குதுங்கிறீங்க. திருப்பி மடியில போட்டுக்கிறேன். படாத இடத்துல என் கை பட்டுடுமோன்னு உங்களுக்கு பயம். ஆனா நான் நல்லவனாச்சுங்களே. உங்க கனவு சகிக்கல, நான் வரேன். கனவு முடியலங்க, அது கொஞ்சம் சகிக்கிற மாதிரி இருக்கும். கடல் ஓரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வரல. நான் தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். அப்புறம் பாக்குறேன் ஒரு மலர் மாதிரி தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கீங்க. ஆஹா, என்ன அழகு. நீங்க 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 ஒரு தேவதைங்க. திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்ததா, நான் அப்படியே உங்களை அள்ளி எடுத்துக்கிறேன். உங்களை சுமந்துக்கிட்டு, தப்பு அது சுமை இல்லைங்க, சுகம் சுகம். உங்களை அழுங்காம நலுங்காம அப்படியே தரையில படுக்க வைக்கிறேன். நீங்க ரவி வர்மா ஓவியம் மாதிரி என்ன வசீகரம். அப்படியே உட்கார்ந்து உங்களை நெருங்கி நெருங்கி. உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், உங்க கனவுக்கு ஒரு நமஸ்காரம். என்ன விடுறீங்களா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. மீதி கனவு நான் சொல்லனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இனிமே தானே பிடிக்கணும், அதான் பாத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதையும் கேட்டுடுங்க. திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகுதுங்க. பொண்ணு பக்கத்துல உட்கார்றேன். பொண்ணு யாரும் தெரியலங்க, ஆனா தாலி மட்டும் கட்டிடுறேன். அப்புறம் சீன் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நைட் நீங்க அலங்காரமான கட்டில்ல மாப்பிள்ளையோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை, அதாவது நானு, கதவை திறந்துட்டு வெக்கத்தோட அடி மேல அடி எடுத்து வச்சு பயபக்தியோட பால் டம்ளர் கீழே வச்சுட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். என்ன நிமிர்ந்து பார்த்து ஆசையோட கமான்றீங்க. எனக்கு பக்குன்னு ஒரு ஷாக். மனசு படபடன்னு துடிக்குது. அப்படியே என்ன தொட்டி எடுத்து உங்க மடியில போட்டுக்கிறீங்க. இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி என்ன அப்படியே அணைச்சு. ஆமா, ஸ்டாப் தான். உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே இருட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நானா? இல்ல நான் என்ன பண்றேன்? நீங்க? இல்ல நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்? பாய். அம்மா 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 அம்மா. ஹலோ, வாங்க வாங்க, உட்காருங்க. அம்மா இல்லைங்களா? நான் இருக்கேனே. உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? தேங்க்ஸ். உங்க வீட்டு புடவையை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லைங்க, அதுக்காக நீங்க வரலீங்க. பின்ன நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க. மறுபடியும் நான் ஏதாவது சுவாரஸ்யமான கனவு கண்டிருப்பேன், அதை கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கனவு காண்றதை தவிர வேற வேலையே இல்லைங்களா? தற்சமயம் வேற வேலை எதுவும் இல்லைங்களே. நேத்து ராத்திரி ஒரு கவர்ச்சியான கனவு. சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு நைலான் புடவை கட்டிக்கிட்டு அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே வரீங்க. நைலான் புடவையா? ஆமா, அப்பதானே ஒரு கிக்கு கிடைக்கும். உங்க கிக்கும் வேண்டாம், கனவும் வேண்டாம். உங்க புடவைய வச்சுட்டேன், வரேன். மிஸ் சூர்யா, என்னங்க மறுபடியும் கனவா? இந்த போஸ்ட் பாக்ஸ் பாத்திருக்கீங்களா? செவப்பா இவ்வளவு உயரத்துல தெரு தெருவா இருக்குமே. அதேதான். நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. இத கொஞ்சம் அதுல போஸ்ட் பண்ணிடுறீங்களா? வேலைக்கு அப்ளிகேஷனா? இல்ல, நடிக்கிறதுக்கு சான்ஸ். டைரக்டர் பாரதி ராஜா புது படத்துக்கு ஹீரோ தேடிட்டு இருக்காராம். பல இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல.
கடைசியில சினிமால ஹீரோ ஆளான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. கடவுளே, பாரதிராஜா தப்பு பண்ணக்கூடாது. பாரதிராஜா தப்பு பண்ணக்கூடாது. என் போட்டோவை யார் பார்த்தாலும் தப்பு பண்ணாம இருக்க முடியாது. தப்பு பண்ணியே ஆகணும். அந்த கவர்ல போட்டோ இருக்கு, கலர் போட்டோ, ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். கவருக்குள்ள இருக்கு, மறக்காம போஸ்ட் பண்ணிடு. இந்த போட்டோ வேண்டுமா? இதயத்தை கொடு. உனக்கு நடிப்பு வருமா? வராது. வரும் சார். நான் எடுக்க போறது லவ் ஸ்டோரி. நிறைய லவ் சீன்ஸ் எல்லாம் வரும். வரக்கூடாது. வரட்டும் சார். வெக்கப்படாம நடிப்பியா? நடிக்க மாட்டார். நடிக்கிறேன் சார். ஹீரோயினோட நெருக்கமா டூயட் எல்லாம் பாடணும். பாட மாட்டார். ஆடுறேன் சார். ஹீரோயின் கூட டான்ஸ் எல்லாம் ஆடணும். ஆடுறேன் சார். ஐயோ, யூ ஆர் செலக்டட். பெஸ்ட் ஆஃப்